Hi, this is Vinod. Again, உங்களை அடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட் வீடியோ நம்ம இன்றைக்கி ரைடிங் அக்சசரிஸில் இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ரைடிங் பூட் இதெல்லாம் ஸ்டார்டிங் ப்ரைஸே நான் அமேசான்லாம் பார்த்தேன். ஸ்டார்டிங் ப்ரைஸு 5000க்கு மேலே தான் ஸ்டார்ட்டே ஆகுது. எனக்கு வந்து வாட்டர் ப்ரூஃபாக இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு பார்த்தேன். அதுலேயும் வந்து ஹை லெவல் வேணாம், மிட் லெவலில் இருக்கிற ஹைட் வந்து பூட்டோட ஹைட் வந்து மிட் லெவலில் இருந்தாலே இருக்கிற மாதிரி எனக்கு வேணுங்கிற மாதிரி நான் டிசைட் பண்ணியிருந்தேன். அது லெதரும் வேணும், லெதரும் இருக்கணும், வாட்டர் ப்ரூஃப் இருக்கணும், இது எல்லாமே இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸ் வந்து ஆவரேஜாக என்னோடய ரேஞ்ச் வந்து 7000 8000 அந்த மாதிரி ரேஞ்சில் பார்த்தேன். ஆனால் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தது பார்த்திங்கன்னா ஓப்பன் ரோடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புனே ரீட்டைலரு ஷாப்பு ஆன்லைனில் தான் பார்த்தது. 4.1 ரேட்டிங் ரிவ்யூஸ் இருந்தது. இதை சூஸ் பண்ணேன். சரி, இதில் பர்ச்சேஸ் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இதில் ஏற்கனவே நான் ரெண்டு ப்ராடக்ட் நான் பர்ச்சேஸ் பண்ணேன். ரைடிங் கியரு இது ஜாக்கெட் ஒன்றும் பேண்ட் ஒன்றும் நான் பண்ணியிருந்தேன். நல்லா இருந்தது. சேம் அதே மாதிரி இதுவும் பர்ச்சேஸ் பண்ணேன் அதே ஷாப்பில். கரெக்டான டைம் 6 to 10 days எனக்கு டெலிவரி டைம் சொல்லியிருந்தாங்க. ஃப்ரீ ஷிப்பிங் தான், சார்ஜஸ் எதுவும் இல்லை. த்ரூ அமேசான் டெலிவரிக்கு மட்டும் அவங்கள யூஸ் பண்ணிக்கிறாங்க. இது வந்து எப்படின்னா ரீஃபண்டு கிடையாது, பட் ரீப்ளேஸ்மெண்ட்டு உண்டு. உங்களுக்கு சைஸ் ஏதாவது சூட் ஆகலை, ஏதாவது டேமேஜு, குவாலிட்டி இஷ்யூஸு அப்படின்னா நீங்கள் வேறு ஏதாவது பிராண்ட் வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் பேமெண்ட் என்ன பே பண்ணியிருக்கீங்களோ ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. இது அவங்க பாலிசிலே இருக்குது, அவங்க வெப்சைட்லேயே இருக்குது. பாக்ஸ் இதுக்கு மேலே ஒரு கவர் வந்தது. ஆக்சுவலாக கவரை வந்துட்டு நான் இது ஏற்கனவே அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு அது சைஸ் என்ன கரெக்டாக இருக்குமா என்னான்ட்டு அதுக்காக இது பண்ணேன். ஓப்பன் பண்ணி வியர் பண்ணி பார்த்தேன். ஓகே, சைஸ் இஸ் ஓகே. சைஸ் வந்து 43 யூரோ சைஸில் 43. இது ஆக்சுவலாக பிராண்டு பார்த்திங்கன்னா டர்மாக் ரைடர் எல்லாருக்கும் இதுக்கு முன்னாடி இருக்கிற ரைடர்ஸ் தெரிஞ்சிருக்கும். டர்மாக் பூட் நான் ஃபஸ்ட் டைம் ரைடிங் பூட் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறேன். நார்மலில் நான் வந்து நார்மல் ஷூஸ் போடுவேன், இல்லை செப்ப ஸ்லீவ் இது சாண்டல்ஸ் போட்டுட்டு ட்ரைவ் பண்ணுவேன். இது ஃபஸ்ட் டைம் நான் வாங்குகிறேன். அதனால் எனக்கு இது ரைடு பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு ஃபுல் ரிவ்யூ கொடுக்குறேன். பட் இப்போதைக்கு ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு அன்பாக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா பூட் ஃபுல் லெதர் தான். இதுன்னு சொல்லியிருக்காங்க, வாட்டர் ப்ரூஃப்னு சொல்லியிருக்காங்க. பட் இது எந்த அளவுக்கு எவ்வளோ நேரம் தாங்கும் என்னங்கிறது தெரியல. இந்தமாரி தான் கண்டிஷனில் தான் வந்தது. இதுதான் டர்மாக்கோட பூட்டு. இதில் 2 லாக் வருது. இதில் 2 லாக்கு நல்லாயிருக்கு. லெதர் தான், லுக் பார்த்தாலும் தெரியுது. உள்ளே அந்த லெதருக்குள்ளே அந்த இது தெரியுது. ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 9000க்கு 1 ரூபி கம்மி. 8999 9000 வச்சுங்க. வியர் பண்ணுறதுக்கு பூட்டை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கு. அப்புறம் லைட் வெயிட்டு, வெயிட் கிடையாது.
ஸ்டிச்சிங்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே டபுள் ஸ்டிச்சிங் தான், பார்த்தீங்கனாலே தெரியும். இது இந்த கியர் ஷிஃப்ட்டு யூஸ் பண்ணும்பொழுது அதில் எதுவும் லெதரை வந்து அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்காக ஒரு ரப்பர் பேடு மாதிரி கொடுத்துருக்காங்க. ரிஃப்ளெக்டர் இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க பின்னாடி. 2 டபுள் லாக் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு வெல்க்ரோ கொடுத்துருக்காங்க. இந்த லாக்கை எடுத்துகிட்டு இதில் ரெண்டு பொசிஷன் வந்து உங்களுக்கு ஒன்று டைட்டு கொஞ்சம் லூஸு. இது ரெண்டு ஃபஸ்ட்டு நம்பர் 1 1 2ன்னு கொடுத்துருக்காங்க 2 பொசிஷனு. இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். 43 சைஸு. நான் இதை உங்களுக்கு வியர் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு. ஹாய், இது வியர் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். இதில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக காமிக்கிறேன். இந்த ஷூவோட லாக் இங்கே லாக் பார்த்தீங்கன்னா 2 லாக் வருது. இதில் ஃபஸ்ட் லாக்கு, இது செகண்ட் லாக்கு. இதுலேயே ஃபஸ்ட் அண்ட் செகண்டுன்னு 2 இதில் டைட் பண்ணிக்கலாம் நீங்கள். ஃபஸ்ட்டு செகண்ட். இங்கே ஒரு ரிஃப்ளெக்டர் இருக்குது. குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா பக்காவான குவாலிட்டி. இதில் இன்னருக்கு உங்களுக்கு காமிக்கிறேன். இன்னர் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இன்னர் வந்து லைனிங்கும் சரி, குவாலிட்டியும் சரி, உள்ளே இருக்கிற கிளாத்து நல்ல சாஃப்டான கிளாத்து, நல்லா இருக்குது பாருங்கள். உள்ள கிளாத்தை பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மெட்டீரியல். இந்த கிளாத் வந்து பக்காவான குவாலிட்டி. அவங்க நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். என்னோடய சைஸ் வந்து 9, யூரோ சைஸ் 43. கரெக்டாக உங்கள் ஷூ சைஸு சூஸ் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா இந்த 2 ஸ்க்ரூஸு இது எக்ஸ்ட்ராவும் கொடுக்குறாங்க. எக்ஸ்ட்ரா ரெண்டு ஸ்க்ரூ 4 ஸ்க்ரூ இருக்குது. இது ஒன்று போனால் கூட நீங்கள் என்ன மாட்டிக்கலாம். இங்கே சோல் பாருங்கள், க்ரிப்பும் நல்லாயிருக்கு. க்ரிப்பும் ஓகே. நார்மல் ரைனிங்க்கு இது கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஆனால் வாட்டர் ப்ரூஃப்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் நான் அதை வந்து யூஸ் பண்ணி பார்க்கல. உங்களுக்கு நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு நான் ரிவ்யூ கொடுக்குறேன். ஓகே, இன்னொரு அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ரைடிங் அக்சசரிஸோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். குட் பை.